ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணோம், எதனால் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணாங்க, நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்ததுனால அவங்களுக்கு வந்து பேக்கில் இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணாங்க, நாம் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தியிருக்கிறோம், இல்லை நம்ம செஞ்சது தப்பா, நம்ம செஞ்சது சரியா, அவங்க இப்படி நல்லா தானே இருந்தாங்க, நல்லா இருந்துட்டு இருக்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் மாறுறாங்க. அப்போ அது ஏன் அதை வந்து நம்ம நடிப்பாக மட்டுமே பார்க்கணும், ஏன் அது உண்மையாக கூட இருந்திருக்கக்கூடாதா, ஏன் வந்து அந்த கோபம் கூட உண்மையாக இருந்திருக்கக்கூடாதா, அந்த கோபத்துக்குள்ளே என்ன இருந்திருக்கும், ஏன் அப்போ நம்ம தப்பு பண்ணதுனால தான் அப்போ நாம் ஏதோ நம்மக்கிட்ட தப்பு இருக்கா, நம்மக்கிட்ட இப்போ ஆப்போசிட்டில் வந்து யாராவது ஒருத்தவங்க தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணோம், ஓ இதனால தான் அவங்க இப்படி பண்ணாங்கன்னு என்றைக்கு ஒருத்தங்க நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ மட்டும்தான் கண்டிப்பாக அப்போ தான் நாம் திருந்துவோம், நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அதுக்காக கெட்டதாக நடக்கிறதுகளுக்கு எல்லாத்துக்குமே இவங்க தப்பு பண்ணாங்க கெட்டது நடக்குது அர்த்தம் கிடையாது. ஏன் எனக்கெல்லாம் தப்பாக தான் நடக்குது எல்லாமே, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணவே இல்லை, ஆனாலும் நடக்குது, ஆனாலும் துரோகிங்கிற பேர் வாங்கிட்டுருக்கிறேன். எனக்கு தெரியும்ல என் மனசாட்சிக்கு நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல அப்படின்ட்டு. சொன்னது எல்லாத்துக்கிட்டையும் போய் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. பட் என் மனசில் பட்டுச்சு, இன்றைக்கி பேசணும்னு பட்டுச்சு, அதனால் நான் பேசுகிறேன். சரியா, இது சோஷியல் மீடியாவில் வந்து யாருக்கும் யாரையும் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இல்லை. பட் சில விஷயங்கள் வந்து எவ்வளோ தான் நாம் வந்து நல்லவங்களாக இருந்தால் கூட சில பேருக்கு நம்ம கெட்டவங்க தான். பட் நம்ம சில பேருக்கு கெட்டவங்களாக இருக்கிறோம்னா கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒன்று நம்மளுக்கு பேக் ஸ்டாப் கிடச்சிருக்கும், ஏதோ ஒரு வழி கிடச்சிருக்கும், ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும். ஆனால் ஒருத்தவங்க வந்து திருந்தி வந்துட்டாங்கன்னா நம்பி ஏற்றுறோம் பாருங்க, அதுதான் நாம் நமக்கு செஞ்சுக்கிற துரோகம். என்னது, நாம் நம்பி அவங்கள திரும்ப ஏற்றுக்கிறோம்ல, ஃப்ரெண்டாவோ எதுவாவோ, அதுதான் நாம் நமக்கு செஞ்சுக்கிற துரோகம். ஸோ ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்றைக்கும் திருந்த மாட்டாங்க, அவங்கள என்றைக்குமே திரும்ப மட்டும் ஏற்றுக்காதீங்க. சரியா, துரோகம்னு அதெல்லாம் பெரிய வார்த்தை, துரோகத்துக்கு பின்னாடியும் நிறைய இருக்குது. சரியா, ஸோ